உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்றதுல முதல் உயிர் எது? அது எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்? ஒரு சொல்ல. மனித நாம எல்லாம் எந்த ஒரு சத்தத்துலேருந்து உருவானோம்? ஓம் என்ற சத்தத்துலேருந்து உருவானோம். அந்த அன்றது நம்முடைய நாபின்ற தொப்புள் பகுதியை சுற்றி தான் ஒரு கடிகாரம் மாதிரி ஓடிட்டுருக்கு. அதை எழுதுறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்னன்னு தெரியுதுங்களா? நெல்லிக்கனி, இது மோர், இது வரகரிசி, குதிரைவாளி, திணை, சாமை, குலசாமை, இதெல்லாம் கலந்தது. ஔவையார் பாட்டு பாடினாங்க இல்லையா, அதுக்காக அதியமான் ஒரு பரிசு கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, நெல்லிக்கனி, வரகரிசி சோறு, மோர். ஔவையார் அதை தான் பரிசு பொருளை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் பாடின பாட்டுக்கு என்ன பரிசு பொருள் வேணும்னா, உலகத்திலே மிகச்சிறந்த கனி நெல்லிக்கனி, கொய்யா, அதில் நெல்லிக்கனி கேட்டிருக்காங்க. நம்ம உடலை கழுவணும்னா குடலை கழுவணும். குடல் எதை கழுவுன்னு கேட்டால், மோர் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து நல்ல பாக்டீரியா நம்ம குடலில் உருவாகும். மோர் எடுத்துக்கிறது நல்லதுன்றதுக்காக அதை கேட்டிருக்காங்க. வரகரிசி சோறு, நம்முடைய பசியை அடக்கணுமா பசி ஆத்தணுமான்னு பார்த்தா பசி ஆத்தணும். அந்த வேலையை வரகரிசி செய்யும். இது ஒரு சின்ன தகவலை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இதை எப்படி பயன்படுத்தணும், அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ற சுழிக்குள் உலகம் அடங்கும் சொல்லியிருக்கிறோம். இதை வச்சு நம்ம சுழி வரையலாம். இந்த பொருள் வச்சியும் சுழி வரையலாம். இந்த பொருள் வச்சியும் சுழி வரையலாம். நம்ம வீணாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்மளால சுழி வரைய முடியும். இப்போ நரம்பு மண்டலம் மனிதனுக்கு சிக்கலாக இருக்கும். பறவை விலங்குகள்லாம் பிறந்த உடனே எழுந்து நின்றுடுவாங்க. அதனால தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்போது பேனா பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு சிரமப்படுவாங்க. அதை நம்ம எளிமையாக தூக்கி போடுற பொருளை வச்சு, தொடப்பு குச்சிலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கோடு வரைய சொல்லலாம். இந்த பொருள்லாம் வச்சு வட்டம், சுழி அப்படி வரைய சொல்லலாம். இப்போ ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம எப்படி எழுத போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், முதல்ல என்ன இருக்குது? பென்சில் ரப்பர். இரண்டாவது வகைமானி, ப்ரொட்ராக்டர்னு சொல்லுவோம். மூன்றாவது ஸ்கேல். 4 இங்க் எரேசர். 5 ஸ்கேல். 6 பென்சில். இப்போ இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபம். எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. முதல்ல சுழி போடுங்க. இங்கே இருக்குது இல்லையா, சுழி போடுங்க. இரண்டாவது வளைவு கோடு. இங்கே இருக்கு பாருங்க, வளைவு கோடு போடுங்க. மூன்றாவது என்ன போட்டிருக்கிறேன்? படுக்கை கோடு போடுங்க. 4 சிறிய வளைவு கோடு போடுங்க. 5 படுக்கை கோடு போடுங்க. 6 நேர்கோடு போடுங்க. அவ்வளோதான். எழுதுறது சுலபம் இல்லையா? இப்போ உங்களுக்கு அப்படியும் நம்ம எழுத சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, இந்த குறியீடு இருக்குது இல்லையா, சுழி, வளைவு கோடு, படுக்கை கோடு, வளைவு கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு. அதாவது வலது இடது புரியணும் அப்படின்னா இது வலது கை, இது இடது. இதை புரிய வச்சுட்டுனா ரொம்ப சுலபமாக எழுதிடலாம். இங்கே பாருங்க, கீழே நம் முன்னோர்கள் அதை கீற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏறு கீற்று, இறங்கு கீற்று, சாய்வு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று. கீற்று கீற்றுன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், நம்மளுடைய நாபியிலிருந்து மூளை வரைக்கும் இல்லை நரம்புகளை இணைக்குது கீற்றுன்னு சொல்லும்போது. இதில் இருக்கிற கீயில் இருக்கிற ஈயும் ஊவும் ஒரு தடவையும் நம்ம சொல்லும்போது உடலுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, மூச்சை சேமிக்குது. அதனால தான் கீற்று. அதாவது படுத்துன்னு இருந்தால் படுக்கை கீற்று, சாஞ்சின்னு இருந்தால், நாமளும் சாஞ்சிருந்தால் என்ன சொல்லுவோம்? சாய்வு கீற்று. நேராக நின்றுந்தா இறங்கி வந்தால் இறங்கு கீற்று, ஏறி போனால் ஏறு கீற்று, வளைஞ்சிருந்தால் வளைவு கீற்று.
அப்படியே நம்மள உதாரணமாக வச்சுக்க வேண்டியதான். நேராக நிற்கிறது, படுத்து தூங்குறது, சாஞ்சி நிற்கிறது, இது எல்லாமே அதை நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ முதல்ல இதை வச்சு நம்ம எப்படி எழுதணுன்றத, முதல்ல ஆ எழுதுறதுக்கு என்ன போடணும்? கோட்டை ஒட்டி ஒரு சுழி போடணும். இரண்டாவது வளைவு கோடு போடணும். 3 சின்னதாக போடுங்க, படுக்கை கோடு. அடுத்தது என்ன? மறுபடியும் ஒரு சிறிய வளைவு கோடு. இங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதலாம். அடுத்தது படுக்கை கோடு. அடுத்தது நேர்கோடு. அம்மா. எழுதுறது சுலபமாக இருக்கா? இதே மாதிரி இப்போவே எடுத்து ஒரு பென்சில் பேப்பர் எடுத்து எழுதி பழகிக்குவோம். ஆனால் கீற்று சுழின்னு சொல்லும் போது நம்முடைய மூச்சு காற்றை சேமிக்கிறோம். அடுத்து எழுதியாச்சா? அடுத்த பதிவில் ஆ எப்படி எழுதுறதுன்றத பார்க்கலாம்.